அமெரிக்காவில் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இது மாறுது. ஏன்னா அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் அவரோட பதவி காலத்தில் பாதியை நெருங்கிட்டாரு. இப்போ ஈரானோட யுத்தம் அமெரிக்காவோட அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த போகுதுன்னா நிறைய பேருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இல்லை இது ஏதோ பேருக்காக தான் சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை அது கொடுக்கலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மையிலேயே ஈரானோட யுத்தம் அமெரிக்காவோட அதிபரோட வெற்றியா இருக்கா இல்லை தோல்வியா இருக்கான்றதை பொறுத்து அடுத்து வரக்கூடிய 2 வருஷம், அடுத்த 2 ஆண்டுகளில் அவர் பவர்ஃபுல்லான பிரசிடெண்ட்டாக இருப்பாரா இல்லை அவரோட பதவி காலம் வெறும் ஜஸ்ட் ஒரு இப்போ சொல்லுவாங்கல்ல பொம்மை மாதிரி பதவியில் இருந்துட்டு இருக்காருன்னு அந்த மாதிரி மாறப்போகுதான்றதை தீர்மானிக்க போகுது. என்னடா சொல்கிற, ஈரான் யுத்தத்துக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்மந்தம்? பிரசிடெண்ட்டாக பதவியில் வந்துட்டாரு, அப்படி பார்த்தோன்னா 4 வருஷத்துக்கு அவர் தான் பவர் இருக்கும். அப்புறம் எப்படி அவரோட பவர் குறைய போகுதுன்னு பார்த்தோன்னா மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவோட காங்கிரஸ் சபைக்கான தேர்தல் இப்போ நவம்பர் மாதத்தில் நடக்க போகுது. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட 435 சீட்டுகளுக்கும் செனட் சபையோட 33 அல்லது 34 சீட் 3ல் 1க்கான சீட்டுக்கான தேர்தலும் இப்போ நடக்க போகுது. இதில் மெஜாரிட்டி டெமோக்ராட்ஸ் இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவோட அதிபருக்கு பெரும்பாலும் பவர் ஆனது இருக்காது. ஸோ ஈரானோட யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ட்ரம்ப் அவர்கள் நின்றுட்டு இருக்காரு. அது எப்படி பாசிபிள்? ஈரான் அமெரிக்கா சொல்றது கேட்கறது இல்லை. அப்போ ஈரானில் ஜெயிச்சதை அனௌன்ஸ் பண்ணனா ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? இதை பற்றி இந்த பதிவில் கொஞ்சம் பார்க்கலாம். நார்மலாக அப்டேட்ஸ் மாதிரி இல்லாமல் இதை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு தம்பக்ஷராகும் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட சில விஷயங்களை உங்ககிட்ட முன்கூட்டியே ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் இதோட கண்டெக்ஸ்ட்ன்றது நமக்கு ஃபுல்லாக தெரியும். முதல்ல ஈரான் யுத்தம் தொடங்கியதற்கான காரணம் என்ன? இஸ்ரேலை கேட்டால் ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்துடும், அதுதான் அவங்க அடிக்கிறதுக்கான ஒரே காரணம். அப்போ அமெரிக்காவை கேட்டால் ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்துடும், அவங்க அணு ஆயுதங்களை மற்ற நாடுகளுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவு மனித உரிமை மீறலை ஈரானில் நடக்கக்கூடிய யுத்தத்தில், அதாவது மக்கள் போராட்டத்துக்கு எதிராக ஈரான் அரசாங்கம் பண்ணாங்க. இதனால இந்த ஒரு தாக்குதல், அதாவது அவங்களோட மிலிட்ரி ஆப்ரேஷன் ஈரானின் மீது தொடங்கப்பட்டதாக சொல்லுவாங்க. சரி, தொடங்கிட்டீங்க, யுத்தம் தொடங்கிருச்சு. இந்த யுத்தத்துக்கு முடிவுன்னு ஒன்று வந்தாகணும். 1 மாதம் கழிச்சு வந்தாலும் சரி, 1 வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, வியட்நாம் யுத்தம் மாதிரி பல வருஷமாக நடந்தாலும் சரி, அந்த ஃபுல் ஸ்டாப்ன்றதை ஒரு இடத்துல வச்சு தான் ஆகணும். கடைசி வரைக்கும் கம்மா போட்டு கண்டினியூ பண்ண முடியாது. இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி, இந்த யுத்தத்தில் ஜெயிச்சு தான் அனௌன்ஸ் பண்ணணும்னா இதில் ஏதாச்சும் ஒரு காரணத்தை அவங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதாவது ஈரானோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான் பிரச்சனைன்னு சொன்னால் என்ரிச்டு யுரேனியமை அமெரிக்கா அவங்களோட கைகள், அதாவது ஈரான் கிட்டேருந்து மொத்தமாக வாங்கி இவங்களோட பாதுகாப்பில் வச்சுக்கணும். இல்லை அப்படி இல்லையா, மக்கள் போராட்டத்துக்கு எதிராக ஈரானோட அரசாங்கம் மிகப்பெரிய அடக்குமுறைகளை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அடக்குமுறைகளுக்கு எதிரான தாக்குதலில் தான் நாங்கள் தொடங்கணும். அப்படின்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாதான் அமெரிக்கானால இந்த இடத்துல வெற்றியை அறிவிக்க முடியும். அப்படி இல்லையா, அமெரிக்கா இஸ்ரேல் இந்த 2 தரப்பும் சேர்ந்து ஈரானோட ப்ராக்ஸி குரூப்ஸ் அத்தனையும் டெஸ்ட்ராய் பண்ணாதான் இந்த யுத்தத்தில் ஜெயித்து அனௌன்ஸ் பண்ண முடியும். இதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனையில் இன்னொரு பிரச்சனையாக சேர்ந்திருக்கிறது தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட பிளாக்கேட். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட பிளாக்கேடை ஈரான் ரிமூவ் பண்ணாமல் அமெரிக்கா மட்டும் இல்லை, யாருனாலையுமே இந்த இடத்துல நாங்கள் இந்த யுத்தத்தில் மிகப்பெரிய ஒரு பங்காற்று இருக்கோம், இல்லை அமெரிக்காவோட வெற்றிக்கு உதவி இருக்கின்ற மாதிரி அந்த வெற்றின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை கிளைம் பண்ண முடியாது. இப்போ எதுவுமே இல்லைன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் என்ன? இப்போது ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி என்ன? இப்போது நானே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதாவது ஒரு சில வீடியோஸ்க்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் சீஸ் ஃபயரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காருன்னு. நல்லா யோசிச்சு பாருங்கள், வெற்றி அடையக்கூடிய பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நாடு நெகோசியேஷன் டேபிளில் ரொம்ப அந்த தெனாவட்டன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காந்துருப்பாங்க. என்கிட்ட இவ்வளோ இருக்குது, விருப்பம் இருந்தால் வா, இல்லைனா போ, இப்படி தான் அவங்களோட டோன் இருக்கும். ஆனால் அமெரிக்காவோட அதிபர் சீஸ் ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட அரசியல் நகர்வுகள் நடந்துட்டுருக்கு. அவரோட பதவியோட அந்த பவரே பறிபோகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு. இது என்னன்னு ஒன்றுன்னா இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போது அமெரிக்காவோட அரசியலை பொறுத்த வரைக்கும் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை அதிபர் தேர்தலானது நடக்கும். இந்த அதிபர் தேர்தலில் 530க்கும் அதிகமான சீட்ஸில் 270 ஜெயிக்கிறவங்க தான் பிரசிடென்ட்டாக மாற முடியும். அப்படிதான் 2வது முறையாக பிரசிடென்ட்டாக இருக்காரு அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். 2025 பதவியேற்ற இவர் 2028 இறுதி இல்லை 2029 தொடக்கம்னு சொல்லிட்டு இந்த பதவி காலம் வரைக்கும் அவரால் ஆட்சியில் இருக்க முடியும். இப்போ சிக்கல் என்னன்னா, நம்ம நாட்டில் இருக்க மாதிரி எம்பிஸ் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா 5 வருஷத்துக்கு அவங்களோட மெஜாரிட்டியில் பிரச்சனை வராது. அதுவும் ஆளுங்கட்சி கூட்டணி கட்சிகளோட உதவி இல்லாமல் பவரில் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டாலும் அது தோல்வியடையும். அவங்களோட ஆட்சின்றதை அவ்வளோ சீக்கிரத்தில் கவிழ்க்க முடியாது. நல்ல உதாரணம் சொல்லணும்னா, கூட்டாட்சி நடக்கிறப்போ அதிமுக ஒரு டைம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வெறும் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் இந்த இடத்துல தோக்கடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அமெரிக்காவில் இந்த பிரசிடென்ஷியல்
எலெக்ஷனில் இல்லை அதோட முடிவுகளை அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாற்றுறது அதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது ரொம்ப கம்மி. இப்போது இந்த 4 வருஷத்தில் அதிபர் ட்ரம்ப் அவர் தான். அவரோட பதவின்றதை யாருனாலையும் இந்த இடத்துல பறிக்க முடியாது. ஆனால் அந்த பதவிக்கான அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகாரத்தை குறைக்கிறதுக்கான ஒரு வழியை உருவாக்க முடியும். எப்படின்னா, அமெரிக்காவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா காங்கிரஸ் சபையோட 2 முக்கியமான ஹவுஸஸாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ், இதை லோயர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, செனேட் சபை இதை அப்பர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸில் 430க்கும் அதிகமான சீட்ஸ் இருக்குது. செனேட் சபையை பொறுத்த வரைக்கும் 100 சீட்ஸ் இருக்குது. இந்த 100 சீட்ஸில் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது ஒரு செனேட்டரோட ஆஃபீஸர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 6 வருஷம். ஸோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3ல் ஒரு பங்கு சீட்டு காலியாக வர மாதிரி, இப்போ ஒரு 33 சீட் 34 சீட் வேகன்சி வர மாதிரி ரொட்டேஷனல் பேசிஸில் இதுக்கான எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல, காங்கிரஸ் சபையோட லோயர் ஹவுஸ், அதற்கான எலெக்ஷன்ஸ் ஆனதும் பிரசிடென்ட்டோட டேர்ம் பாதி முடிகிறப்போ, ஏன்னா சரியா அவங்களோட ஆட்சி காலம் பாதி முடிகிறப்போ எக்ஸாக்டா இந்த எலெக்ஷன்ஸ் ஆனது வந்து நின்றுடும். இப்போ அமெரிக்காவோட அதிபர் பாதி கிணத்தை தாண்டிட்டார். இன்னும் 2 ஆண்டுகள் அவருக்கான ஆட்சி காலம் மீதி இருக்கு. இப்போ மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் ஆனது நவம்பர் மாதம் 2026 நடக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஈரான் யுத்தம் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அமெரிக்காவில் எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கும் ஈரானோட யுத்தத்தோட வெற்றி தோல்விக்கு என்னடா சம்பந்தம் சொல்லிட்டு நீங்கள் கேள்வியை கேட்பீங்க. இந்த ஈரான் யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட அதிபரோட அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கக்கூடிய டெமோக்ராட்ஸுக்கு ரொம்ப பெரிய அளவு வெற்றி வாய்ப்பானது கிடைக்கல. அவங்க மேஜராக எந்த இடத்துலையும் ட்ரம்ப்பை அக்யூஸ் பண்ண முடியாதபடி அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்னு சொல்லக்கூடிய விதத்தில் அமெரிக்காவை மட்டுமே மையப்படுத்தி உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பெரும்பான்மையான நாடுகளை கஷ்டப்படுத்தி பல்வேறு விதமான திட்டங்கள், பல்வேறு விதமான அறிவிப்புகள், நிறைய இடத்துல ட்ரேட் டீல்ஸ், கூடவே டேரிஃப்ஸை இந்த மாதிரி டேரிஃப் வாரியம் நடத்தக்கூடிய அளவுக்கு அமெரிக்காவோட அதிபர் பண்ணிட்டு இருந்தார். இது அவருக்கு மக்கள் மத்தியில் நிறைய இடங்களில் நல்ல பேரை கொடுத்தது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் ஒரு கலவையான விமர்சனங்களையும் அவர் மீது கொண்டு வந்தது. ஆனால் இந்த ஈரான் யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறமா இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவக்கூடிய விதம், இல்லை இஸ்ரேல் யுத்தத்தில் ஏன் அமெரிக்கா போனாங்க, ஈரானை தாக்க வேண்டிய அவசியம் என்ன, அதுவும் குறிப்பாக ஈரானோட அந்த மினாப் ஸ்கூலின் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல், எதுக்கு சம்மந்தமே இல்லாத யுத்தத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு யுத்தம் வரணும்னு சம்மந்தமே இல்லை, அப்படி இருந்தும் எதுக்காக இந்த யுத்தத்தில் அமெரிக்கா சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு இது எல்லாமே சேர்த்து ட்ரம்ப்போட ப்ரொஃபைலை இறக்கிடுச்சு. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ராட்ஸ் அவங்களோட ப்ரொஃபைல் ரேட்டிங் ஆனது 29% இந்த ஈரான் யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறமா அதிகமாயிருக்கு. இது எப்படி எலெக்ஷன்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுனா, ட்ரம்ப்போட பதவிக்காலம் இருக்கு. அமெரிக்காவோட காங்கிரஸ் சபையில தான் முக்கியமான தீர்மானங்கள் கொண்டு வரப்படும், இல்லை ஓட்டிங் ஆனது நடத்தப்படும். அந்த இடத்துல ட்ரம்ப்போட பார்ட்டியா இருக்கக்கூடிய ரிப்பப்ளிகன்ஸ் அவங்களோட மெஜாரிட்டி இழந்துட்டாங்க, இல்லை இவங்களுக்கான பவர் ஆனது குறையுதுன்னா, அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முடிவை கொண்டு வந்தாலும் இல்லை ஒரு உத்தரவை போட்டாலும் அதற்கான ஓட்டிங்கில் டெமோக்ராட்ஸ் ஜெயிக்கிறப்போ, ட்ரம்ப்போட பார்ட்டியாக இருக்கக்கூடிய ரிப்பப்ளிகன்ஸ் இந்த இடத்துல தோக்குறப்போ, ட்ரம்ப் பதவியில் இருந்தும் அதிகாரமற்ற ஒரு நபராக ப்ராக்டிக்கலி மாற்றப்படுவார். அதற்கான ஒரு வாய்ப்பு இப்போ உருவாகியிருக்கு. சரி, இதை தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லையா? ஏன்னா ஈரான் யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி டெமோக்ராட்ஸ்க்கு அந்த அளவுக்கு மேஜராக அந்த ஒரு வேவ் சொல்லுவாங்கல்ல, அது கிடையாது. இப்போ ஈரான் யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறம் ட்ரம்ப்போட அந்த எதிர்ப்பு அலை அதிகமாக வீசிட்டு இருக்கு. அப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு வாய்ப்பே இல்லையா? இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு அரசியலில் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் நிகழுமான்னு பார்த்தா கண்டிப்பாக நிகழும். இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணோன்னா அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி மட்டும்தான். ஈரானுக்குள்ள நான் ஜெயிச்சுன்னு சொல்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு நடத்தணும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸை ஈரான் நினச்சா மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஈரானோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆம்பிஷன், அதாவது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த 50 வருஷத்துக்கு ஈரானால நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிட்ட போக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என்ரிச் யுரேனியம் ஈரான் கொடுக்கறதுக்கு தயாரில்லை. ப்ராக்ஸி குரூப்ஸுக்கு ஃபண்டிங் பண்ணுறதை பற்றி, இல்லை அவங்களுக்கு எதனால அந்த நடவடிக்கைகள் இருக்கிறத பற்றி ஈரான் எந்த இடத்துலையும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. கடைசியாக ஆட்சி மாற்றம், இந்த ஆட்சி மாற்றம் பண்ணாமல் முழுமையான வெற்றியை ட்ரம்ப் அவர்களால் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக இத்தனை நபர்களுக்கு எதிரான தாக்குதலை நீங்கள் நடத்திட்டீங்கன்னு சொல்லி தான் இந்த யுத்தத்திலேயே குதிச்சாங்க. அப்படி இருக்கப்போ ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் இவங்களால நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல கிளைம் பண்ண முடியாது. அப்போ இந்த அளவுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கம் பாதாள கிணறு, இந்த பக்கம் வந்த பாதை, அது முட்டச்சவருன்னு சொல்கிற மாதிரி எல்லா பக்கமும் பிரச்சனையாக இருந்தால் இந்த மனுஷனுக்கு வேற வழி என்னதான் பார்த்தோன்னா, ஒரு விதத்தில் ஈரானில் இவங்க நினைக்கிறத பண்ண முடியும். என்னடா ஃப்ரெண்ட்லியாக எதுவும் ரெஜிம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இவருக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆட்சியை கொண்டு வந்து அதை அந்த இடத்துல ஆட்சியில் உட்கார வச்சுட்டு, இங்கே பாருங்கள் நம்ம நட்பு நாடாக ஈரான் மாறிடுச்சு, நமக்கு ஏற்ற மாதிரி இந்த 50-50 பெட்ரோலோட ரெவன்யூ ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல பல்லவே அவர் அந்த வம்சம் சம்மந்தப்பட்டவங்க இருக்கப்போ, அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறாங்களா? இல்லை அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல வெற்றி அனௌன்ஸ் பண்ண முடியும்னு பார்த்தோன்னா, மிகப்பெரிய அளவு ஒரு டிரான்சாக்ஷன், அதிகப்படியான அளவு பணத்தை ஐஆர்ஜிசிக்குள்ளே அனுப்புறது மூலயமா
ஃபேஸ் சேவிங் ஸ்ட்ரைக்ஸ். இப்போ இந்த சீஸ்ஃபயர் முடிஞ்சு ஈரானை அதாவது ஒரு 2-3 இடத்துல ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல அடிக்கிற மாதிரி அடித்து ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டை பப்ளிக்காக கொடுக்குற மாதிரி கொடுத்தா இந்த இடத்துல ஈரானை சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சில ரிப்போர்ட்ஸ் ஆனது வந்திருக்கு. ஆனால் இது அமெரிக்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பணம் கொடுத்து ஈரானை வந்து ஒத்துக்க வைக்கிற மாதிரி. அந்த சைடில் இருந்து பார்க்கணும்ல, இல்லை அந்த சைடில் இருந்து இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா பார்க்கணும்ல. அதற்கான பதிலை வந்து நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து அமெரிக்காவோட சைடில் இருக்கிறது இல்லை அமெரிக்கா என்னெல்லாம் பண்ணாட்டதை மட்டும் தான் பார்த்துருக்கோம். இது இப்போதைக்கு ஒரு வழியாக சொல்லப்பட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் எப்படி அவரோட முகத்தை காப்பாற்றிக்கலாம், எப்படி வந்து நம்ம இந்த யுத்தத்தில் ஜெயிச்சிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணலான்றது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அமெரிக்கா இந்த மிட் டர்ம் எலெக்ஷன்ஸை சந்திக்க போகிறாங்க. இதில் ரிப்பப்ளிகன்ஸ் அவங்களோட மெஜாரிட்டி இழக்கிறாங்க, இல்லை அது சம்மந்தப்பட்ட தோல்விகள் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா ட்ரம்ப் அவர்கள் பதவியில் இருந்தாலும் அதிகாரமற்ற ஒரு பொம்மை மாதிரி தான் அவரோட உத்தரவுகளானது பின்பற்றப்படும். ஸோ வேறு வழி இல்லை. ஒன்று ஈரானில் தோல்வியை ஒத்துக்கணும், அது அமெரிக்காவோட அரசியலில் எதிரொலிக்கும். இல்லையா, நான் ஜெயிச்சிட்டேன்றதை காட்டணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடியது 2 தான். ஒன்று பணத்தால் சரி பண்ணுறது, இல்லையா மொத்தமாக ஈரானை நீங்கள் நினச்ச மாதிரி ரெஜிம் சேஞ்சுன்றதை பண்ணுறது. ஸோ இதில் எது நடக்கும், இல்லை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை எப்படி பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஈரானோட வெர்ஷன் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது உங்கள் நிமிடம் பெறுது உங்கள் ஆர்கே.